அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி ஒரு +2 முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். நம்ம இந்த JEE மெயின்ஸ் எழுதி முடித்த மாணவர்களுக்கான ஜோசா கவுன்சிலிங் மற்றும் CSAP கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். இதில் ஒவ்வொரு NITs பற்றின தகவல்கள், IITs பற்றின தகவல்கள் மற்றும் IIITs, GFTI சம்மந்தப்பட்ட தகவல்கள் கொடுத்துட்டு வராங்க. ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி 31 NITலையுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கான க்ளோசிங் ரேங்க் டீட்டெயில்ஸ் கடந்த வருஷத்தோட க்ளோசிங் ரேங்க் டீட்டெயில்ஸை இப்போ எடுத்து போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இதே மாதிரி ECE டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன ரேங்க் வாங்கினா நம்மளுக்கு இந்த தகவல்கள், அதாவது இந்த கல்லூரியில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. இதில் நான் சொல்ல போகிற ரேங்க்குங்கிறது ஓப்பன் கேட்டகரி ரேங்க் மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா அது கம்யூனிட்டி வைஸ் போகிறப்ப கொஞ்சம் நிறையா மாறுது. டேட்டாஸ் என்ன மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, CSAP கவுன்சிலிங்கில் ஜென்ரல் கேட்டகரி ரேங்கை மட்டும் எடுக்கிறப்ப அதில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. பட் பேரலாக நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இங்கே நான் சொல்ல போகிறது ஓப்பன் கேட்டகரி ரேங்க் மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த ஜென்ரல் கேட்டகரி ரேங்க் வச்சு, அதாவது ஜென்ரல் கேட்டகரிங்கிறதா பார்த்தீங்கன்னா CRL சொல்லுவாங்க. இந்த CRL ரேங்க் வச்சு நம்மளுக்கு இந்த கல்லூரியில் இடங்கள் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிடலாம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்னு சொல்லக்கூடிய ECE டிபார்ட்மெண்ட்டுங்கிறது இந்த 31 NITஸ்லையுமே கடந்த வருஷம் என்ன ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆகிருக்கு, ஒன்லி பர்டிகுலர் ஃபார் ஜென்ரல் ரேங்க் கேட்டகரிக்கு மட்டும் சொல்ல போகிறேன். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ECEங்கிற டிபார்ட்மெண்ட் 31 NITஸ்லையுமே நம்மளுக்கு இருக்குங்க. இந்த 31 NITஸ்லையுமே பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதில் நான் ஓப்பன் கேட்டகரி மட்டும் சொல்ல போகிறேன். இல்லை இதில் பார்த்தீங்கன்னா NITஸை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்குது. ஹோம் ஸ்டேட் கோட்டா, அதர் ஸ்டேட் கோட்டான்னு இருக்குது. நம்ம மெயினாக தமிழ்நாட்டை தாண்டின மற்ற கல்லூரிகளில் அதர் ஸ்டேட் கோட்டாவும், தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் ஹோம் ஸ்டேட் கோட்டாலையும் பார்க்கணும். எல்லா மாணவர்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸாக ப்ரிஃபரன்ஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா NIT திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு. சரிங்களா? இதில் நம்ம தமிழ்நாடு மாணவர்களுக்கு ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் 7036 அப்படிங்கிற ரேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு ஜென்ரல் ரேங்கிங்கில் ECE டிபார்ட்மெண்ட். அதே அதர் ஸ்டேட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா 3546ங்கிற ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கு மேலே சொல்கிறது எல்லாமே நான் அதர் ஸ்டேட் கோட்டா மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா தமிழ்நாடு மாணவர்களுக்கு ஹோம் ஸ்டேட் கோட்டாங்கிறது திருச்சிராப்பள்ளி மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ரெண்டாவது கல்லூரி என்ன கல்லூரியில் மாணவர்கள் அதிகமாக தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா NIT சூரத்கல். NIT சூரத்கல்ங்கிறது கர்நாடகாவில் இருக்குது. அங்கே க்ளோசிங் ரேங்க் ஆனது 4955க்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. அடுத்து மூணாவது கல்லூரியாக NIT வாராங்கல் 5419ங்கிற ரேங்க்குக்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சுங்க. அடுத்த கல்லூரி NIT ரூர்கலாவில் பார்த்தீங்கன்னா 7056 அப்படிங்கிற ரேங்க்குக்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருச்சு. அடுத்து NIT அலகாபாத் பொறுத்த வரைக்கும் 8410 அப்படிங்கிற ரேங்க்குக்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. அதுக்கடுத்த மாணவர்களோட சாய்ஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா NIT கேலிக்கட் கேரளாவில் இருக்குங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா கேலிக்கட் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 9921 அப்படிங்கிற ரேங்க்குக்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருச்சுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் NIT ஜெய்ப்பூர் பொறுத்த வரைக்கும் 10022 அப்படிங்கிற ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து NIT நாக்பூரில் பார்த்தீங்கன்னா 12196 அப்படிங்கிற ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அதுமாதிரி NIT டெல்லி பொறுத்த வரைக்கும் 13449ங்கிற ரேங்க்குக்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குது. அடுத்த கல்லூரியான NIT குருக்ஷேத்ரா பொறுத்த வரைக்கும் 14243ங்கிற ரேங்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து NIT ஜாம்ஷெட்பூர் 15332ங்கிற ரேங்க்குக்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து NIT துர்காப்பூர் 16243ங்கிற ரேங்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து NIT சூரத் 16328 ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து NIT போபால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18312ங்கிற ரேங்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து NIT கோவா 20666ங்கிற ரேங்க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. NIT ஜலந்தர் 20714ங்கிற ரேங்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து NIT சில்சர் 21169ங்கிற கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. NIT ஹமீர்பூர் 23047ங்கிற ரேங்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. NIT ராய்ப்பூர் 23684ங்கிற ரேங்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து NIT பாட்னா பார்த்தீங்கன்னா 25099ங்கிற ரேங்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து NIT பாண்டிச்சேரி, NIT புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் அதர் ஸ்டேட் கோட்டாங்கிறது 27611,
பாண்டிச்சேரி மக்களுக்கு போன வருஷம் என்ன ரேங்க் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 96,223 அவங்களுக்கு ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் சீட்டு கிடச்சிருக்குங்க. அடுத்து என்ஐடி ஆந்திர பிரதேசில் வந்து பார்த்தீங்கன்னா 29,983 ரேங்க்குக்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஐடி அகர்தலாவில் வந்து பார்த்தீங்கன்னா 32,470க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து என்ஐடி உத்தரகண்ட் 33,253 ரேங்க்கு க்ளோஸ் ஆயிருக்குது. அடுத்து என்ஐடி மேகாலயா 41,353 ரேங்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஐடி ஸ்ரீநகர் 43,025 ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஐடி சிக்கிம் 51,050 ரேங்க்குக்கு வந்து சீட்டு கிடச்சிருக்குங்க. என்ஐடி அருணாச்சல் பிரதேஷ் 58,618 ரேங்க்குக்கு வந்து சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஐடி மணிப்பூர் 62,931, என்ஐடி மிசோராம் 65,243 மற்றும் ஃபைனலாக என்ஐடி நாகாலாந்து 65,666 ரேங்க்குக்கும் வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. இது இசிஇ டிபார்ட்மெண்ட்டுக்கான ஜென்ரல் கேட்டகரிக்கான தகவல்கள். சரிங்களா, இது மாதிரி வந்து நம்ம கண்டினியூஸாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமான க்ளோசிங் ரேங்க் தகவல்ங்கிறது கொடுத்துட்டு வரோம். நாட் ஒன்லி ஃபார் என்ஐடி, ஐஐடி, என்ஐடி, ட்ரிபிள் ஐடிஸ் வரை கொடுக்குறோம். ஜிஎஃப்டிஏயோட தகவல் வந்து பொதுவாக மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ஜோசா கவுன்சிலிங் மற்றும் சிசாப் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் உங்களுக்கு வந்து ஜோசா கவுன்சிலிங் மற்றும் சிசாப் கவுன்சிலிங்க்கு சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நான் சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸுங்கிறது கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான கல்லூரிகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.